பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனெல்லாம் வெந்து வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வசந்த சமையல் என்ன சமையல்னா இன்றைக்கி மீன் குழம்புங்க. காணாங்கழுத்தி மீன் குழம்பு சமைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல காணாங்கழுத்தி மீன் வந்து பாருங்கள், ஒரு 8 பீஸ் வாங்கியிருக்கேன். 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. அதை இப்போ குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குறேன். அதை க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து அரிஞ்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேங்க. அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு தூள் 100 கிராம் எடுத்துருக்கேங்க. குழம்பு வைக்கும்போது பார்க்கலாங்க. வாங்க புளி கரைக்க போகலாம். இன்னும் சில பொருள் சேர்க்கணுங்க. குழம்பு வச்சுக்கிட்டே பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். வெந்தயம் போட்டாச்சுங்க. ஒரு மிளகா போட்டாச்சு. ஒரு மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வணக்கங்க. வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட புளி இப்போ வதங்கினோடனே, இப்போ வந்து மிளகாத்தூள் வதங்கினோடனே புளி சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வதங்கிடுச்சு. புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்காக எல்லாமே பார்த்துக்கோங்க. போதுங்க. இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லது. மூடி வச்சுருச்சிங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. ஓகே. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு மீனாக போட்டுடலாங்க. இது காணாங்கழுத்திலே சின்ன மீனுங்க. அதை நல்லா துண்டு போடல, அப்படி இப்படியே கீறி விட்ருக்குறேன். உப்பு உரப்பெல்லாம் நல்லா சோர்ந்துக்கும். வந்து சிம்மில் வச்சா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு வச்சுருங்க. சிம்மிலே கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும். மீன் கரையாமையே இருக்கும். இதேமாரி பார்த்துங்க. மீன் உடையாமல் கரண்டி போட்டு சும்மா கிண்டக்கூடாது. கடைசியாக பார்த்து தான் எடுக்கணும். ஓகே. பாருங்கள், எப்படி லைட்டாக எல்லாம் குழம்பெல்லாம் மீனில் படுற மாதிரி நான் அமுக்கி விட்றேன். அவ்வளோதாங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க. சூப்பராக உப்பு உரப்பெல்லாம் சோர்ந்து வரும். பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனெல்லாம் வெந்து வந்துருச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.